ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி. இன்றைக்கி ஆகஸ்ட் 15 கண்டினியூஸாக 3 days லீவ் வருது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் பக்கத்தில், அதாவது வெஸ்ட் பெங்காலில் அசான்சோல்னு ஒரு பெரிய சிட்டி இருக்குது. இங்கேருந்து பெரிய சிட்டி அந்த மாதிரி மால் அது மாதிரி எதுவும் கிடையாது. அந்த மாலுக்கு தான் போகிறோம். அங்கே போய்ட்டு என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன வாங்குகிறோம், அந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் இருந்து மாலுக்கு எப்படி வந்தோம், பஸ் ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு தனி விளாக் போட்டிருக்கேன். இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இதுக்கு வெளியிலே வந்து டோட்டோ இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. டோட்டோக்கு உள்ளே வந்து அலௌட் கிடையாது. உள்ளே ஹாஸ்பிட்டல் இருக்குது, மால் இருக்குது. ஸோ அதாவது இருக்கிற அப்பார்ட்மெண்ட் எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பெரிய மாலும் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து இந்த மால் இருக்குது. அதாவது பேசிக்காக பார்த்தோன்னா ஏதாச்சும் நல்ல ஒரு சிட்டியில் நல்ல மெயின் ரோட்டில் அப்படி இருக்கும் மால். பட் வந்து இது வந்து ரொம்ப உள்ளே இருக்குது. சென்ட்ரம் மால் அப்படின்னு இந்த மாலோட பேர். எங்கள் பாப்பாவை கொஞ்ச நேரம் நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் பார்த்தா சின்னதாக பார்க் மாதிரி இருக்குது. இங்கே வந்து எம் பஜார், V2, ஜூடியோ அது எல்லாமே இருக்குது. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபேஷன் ஃபேக்ட்ரி அது எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி இந்த பிக் பஜார் அது மாதிரிலாம் எதுவும் வெளியில் எதுவும் போடல. அதோட லோகோலாம் எதுவும் இல்லை. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நாங்கள் போன அன்னைக்கு சுதந்திர தினம். பட் என்னால் உடனே எடிட் பண்ணி வீடியோ போட முடியல, நிறைய ஒர்க் இருந்துச்சு. மால்குள்ளே அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நல்லா கலர்ஃபுல் பலூன்ஸ், அதாவது நம்மளோட தேசிய கொடியோட கலர்லேயே வந்து பலூன்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. நிறைய இந்த கார்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எங்கள் பாப்பா அது யூஸ் பண்ணணுன்னு சொன்னால், அப்புறம் டேட்டு வந்து ஹஸ்பண்ட் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தோம். அதுக்கப்புறம் வேணாம், நான் பசங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் விட்டுட்டாரு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். மேலே வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம், என்னென்ன இருக்குது அப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு. கீழே பெருசாக ஒன்றும் கிடையாது. இங்கே ஜுடியோ இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஜுடியோக்குள்ளே போகிற பிளான் இருக்குது. நிறைய கவரிங் நகைலாம் விற்கிற மாதிரி ஸ்டால்ஸு. அதுக்கப்புறம் மேலே நின்று பார்த்தோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வெளியில் ஃபுட் கோர்ட் இருக்குது. என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். பெரிய ஃபுட் கோர்ட் இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததால் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ ஜுடியோக்கு வந்திருக்கோம். ஜுடியோக்குள்ளே வந்து நாங்கள் எப்போவுமே வந்து ட்ரெஸ்லாம் பெருசாக எடுத்தது கிடையாது. இந்த மேக்கப் ஐட்டம் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷூ அது எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரெஸ்ஸு கூட நல்லா தான் இருக்கும். பட்டு நான் எடுத்தது கிடையாது. இது வந்து 499க்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எம்ப்ராய்டரி ஒர்க்கெல்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஸ்லிங் பேக் பார்த்துட்டு இருந்தார். ஆல்ரெடி என்கிட்ட ப்ரௌன் கலரில் இருக்குது. அதனால சரி வாங்க வேணாம், 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு இருந்தோம். எங்கள் பாப்பா இந்த க்ராப் டாப்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தா. அதெல்லாம் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது, வேணாமா, பாடி வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லி வச்சுட்டோம். இந்த க்ராப் டாப் எல்லாமே அவள் என்னென்னா அவள் ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் போடுறாங்களோ அதை பார்த்துட்டு அட்மையர் ஆகி அவளும் அதே மாதிரி போடணுன்னு நினைக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஷேட்ஸ் எல்லாமே. எங்கள் சின்ன பாப்பாவுக்கு கொஞ்சம் மெரூன் அந்த மாதிரி ஷேடு, டார்க் ஷேட் போனால் சூப்பராக இருக்கும். எங்கள் சின்ன பாப்பாவுக்கு பிங்க் ஷேடு போனால் நல்லாயிருக்கும். ஸோ அது வச்சுக்கிட்டு இதை வாங்குறதா அதை வாங்குறதான்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் பாப்பா எல்லாத்தையும் கையில் போட்டு காட்டிருந்தா. லிப்ஸில் போடாதம்மா, யார் யார் போட்டிருப்பாங்களோ தெரியாதுன்னு சொல்லிட்டு விரல்லையே போட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக ஒரு லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அந்த ஷேட் எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ஓகேனா அது என்னோடய பெரிய பாப்பாவுக்கும் ஓகே ஆகிடும். ஸோ அதனால் அந்த ஷேட் தான் எடுத்துருந்தோம். பெரிய பாப்பாவுக்கு மெரூன் ஷேட், சின்ன பாப்பாவுக்கு பிங்க் ஷேட் அதுதான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இங்கே லிப் கிளாஸ்க்கு ஒரு செக்ஷன் இருந்துச்சு. பட் அதில் எதுவும் ரொம்ப புதுசாக இல்லை, ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டோம். அதுக்கு அடுத்தது பாப்பாவுக்கு காஜல் பார்த்தோம். இது பார்த்தா ப்ளூ கலர்னு ப்ரௌன் போட்டிருந்துச்சு. அதனால் பிளாக் வாங்கியிருந்தோம். ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும். அடுத்து வேறு ஒரு லிப் கிளாஸ் செக்ஷன் இருந்துச்சு. இங்கே வந்து 99 rupees, 49 rupeesக்கு எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே 99 rupees. லைட் பிங்க்கு, டார்க் பிங்க் அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த மேக்கப் ஐட்டம்லாம். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பட் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த குட்டி குட்டி கிளச் எடுத்து பார்த்தேன். பாப்பாக்கெலாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். பட் இது 79 rupees, 20 rupeesக்கே விலையில் கிடைக்குது அப்படின்ட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்ததான் இந்த லிப் பாம் பார்த்தோம். செம்ம குவாலிட்டி, 49 rupees தான். ஸோ அதனால் இது ஒன்று வாங்கிக்கிட்டோம். அடுத்தது 200க்கு 3 ஷேட் இருந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் நான் வச்சுட்டேன். அடுத்து ஹஸ்பண்டுக்கு பர்ஃப்யூம் பார்த்தேன். பட் எனக்கு அந்த ஸ்மெல் ஒன்று கூட பிடிக்கல. என் மூஞ்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
கையில் கொஞ்சம் அடித்து பார்த்தேன், அதுவே அந்த ஸ்மெல் நம்ம கூட வந்துக்கூடாதுன்னு தொடச்சி எடுத்துட்டேன். அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. பட் லேடிஸ் பர்ஃப்யூம்லாம் சொல்லவே வேணாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவர் கையில் செலக்ட் பண்ணி வச்சுருந்த பர்ஃப்யூம் கூட நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் குர்த்தி, டெய்லி வேர் குர்த்தி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பசங்க கொஞ்ச நேரம் அம்மா நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்து பெரிய பாப்பா வந்து ஒரு குர்த்தி எடுத்துகிட்டு வந்தா, அதுவுமே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு குர்த்தி கூட நாங்கள் எடுக்கலை. அவளுங்க ஆசைப்படுற ஆளுங்களே சரி வச்சு பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். வேறு எதுவுமே வாங்கலை. ஹஸ்பண்ட் பில் போட போயிட்டாரு. கொஞ்சம் காஸ்மெட்டிக் ஐட்டம் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு இங்கே வெளியில் போகலான்னு வரும்போது பார்த்தா அழகாக கோலம்லாம் போட்டு தேசிய கொடி அதெல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்லான்னு வந்துட்டோம். ஏன்னா எப்போவுமே எனக்கு சாப்பிட்டுட்டு எனர்ஜியாக ஷாப்பிங் பண்ணுறதோ சுற்றுறதோ அதுதான் என்னால் முடியும். கொஞ்சம் சாப்பிடாம டைம் லேட் பண்ணனா எனக்கு ரொம்ப டயர்டாயிடும். ஸோ அதனால் சாப்பிட்றதுக்காக ஹஸ்பண்ட் நான் எல்லோரும் இங்கே ஃபுட் கோர்ட் இருக்குது, அங்கே வந்துட்டோம். அங்கே வந்து ஃபஸ்ட் இங்கே வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ஒரு பிரியாணி வந்து 180 ரூபா சொல்லியிருந்தாங்க. அங்கே ஆர்டர் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் சோலாபூரி இன்னொரு கடையில் இருந்துச்சு. ஸோ அது வந்து சோலாபூரி வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக இங்கே வந்து சோலா பட்டூரே அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அது வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இருந்தார். பாப்பா வந்து வேறு ஒரு டேபிளில் உட்காந்துருந்தா. அவளை கூட்டிகிட்டு கிட்டவே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பிரியாணியுமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பிரியாணி வந்து அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டாக இல்லை. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சாப்பிட்டுட்டு அடுத்து ஐஸ்கிரீம் வேணும்னு ஒரே தொல்லை பசங்க. சரின்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஒரு ஐஸ்கிரீம் வந்து 50 ரூபா. 2 ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம் சாக்லேட் ஃப்ளேவரில். நல்ல வேலையாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரோம். நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் எல்லாருமே கிளம்பி உள்ளே போகலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். உள்ளே போயிட்டு இந்த ப்ளே ஏரியாவில் 1 ஹவர் விளையாடுறதுக்கு எவ்வளோன்னு கேட்டால் 350நாங்க. அப்பா இந்த ஏரியா விட்டே கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டோம். அடுத்து ஆப்போசிட்லேயே இங்கே தியேட்டர் இருக்குது. பட்டு மூவி ஏதோ ஹிந்தி மூவி ஏதோ ஓடிட்டுருக்கு. நாங்கள் எதுவும் மூவிலாம் பார்க்குற மைண்ட் செட்டோடு வரல. ஸோ அதனால் மூவிலாம் எதுவும் பார்க்கல. அப்புறம் பாப்பா ரைட் போகணுன்னு சொல்லியிருந்தா, அதனால் கீழே வந்துட்டோம். கீழே வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் தனியாக ரைட் போகணுன்னா 100 ருபீஸ். பட் வந்து 2 பேராக சேர்ந்து போகும்போது 160 என்னவோ வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனால் 2 பேரும் ஒன்றாவே ரைடு போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம். அடுத்ததான் இந்த சாக்லேட் ஃபவுண்டன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அதெல்லாம் நின்று பார்த்துட்டு எப்போ மாலுக்கு போகும்போதும் இந்த மசாஜ் சேரை பார்ப்பேன். நிறைய பேர் உட்காந்து மசாஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே ரேட் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். 10 மினிட்ஸுக்கு 70 ருபீஸ், 15 மினிட்ஸுக்கு 100 ருபீஸ், 30 மினிட்ஸுக்கு 150 ருபீஸ் அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ் போதும், ஒரு 100 ருபீஸ்க்கு மசாஜ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் உட்காந்துருந்தோம். நானும் எப்போவுமே ஹஸ்பண்ட் மட்டும் எடுத்துக்குவார். பட் எனக்கு வந்து தோணுச்சு, ஏன் ஒய் நாட் நாம் கூட பண்ணிக்கக்கூடாது, நம்ம கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது, எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு சரின்னு நானுமே இன்றைக்கி உட்காந்துட்டேன். என்ன தான் மிஷின் வந்தால் கூட நம்ம கையில் அமுத்தி விடுற மாதிரி இல்லைங்க. பட்டு ஓகே, ஆனால் சூப்பர்னுலாம் சொல்ல முடியாது. நான் இன்னொரு தடவை இந்த மசாஜ் பண்ணிக்குவேனான்னு கேட்டால் நான் பண்ணிக்க மாட்டேன். முதுகு, கை, கால், அதுக்கப்புறம் வந்து இந்த கழுத்தோட பின்பகுதி அதெல்லாமே கொஞ்சம் நல்லா பிடிச்சி விடுது. பட் ஆனால் அந்த வலி வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் போது எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதை நான் இன்னொரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டேன். பட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு தெரியாமலே இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படியே மாலை விட்டு வெளியில் வந்தோம். பார்க் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.